Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை சைதாப்பேட்டையில் அமமுக பொதுச்செயலர் டிடிவி தினகரன் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். பணியாற்றியவர் அருமை சகோதரர் செந்தமிழன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலராக பணியாற்றி வருபவர். அவர் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் திமுக என்கிற தீய சக்தியின் வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடுகின்ற அம்மாவின் வேட்பாளர் என்பதை அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கு பார்த்தாலும் பெண்களும் தாய்மார்களும் சிறு குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு வீட்டிலே தனியாக இருப்பதற்கு கூட அஞ்சுகின்ற சூழ்நிலை, வெளியிலே செல்ல முடியாத சூழ்நிலை, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற யாருக்குமே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. தேர்தலுக்கு முன்பு 21 திரு ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நம்பித்தான் நீங்கள் வாக்களித்தீர்கள். அவற்றை எல்லாம் அவர் நிறைவேற்றி தந்திருக்கிறாரா என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள் என அனைத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை, இன்னும் சொல்ல போனால் தேர்தலுக்கு முன்பு அவர் சொன்ன 510 வாக்குறுதிகளில் 80% மேல் நிறைவேற்றாமல் மீண்டும் இன்றைக்கு வாக்குறுதிகளை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை என்பது ஒரு போராட்ட களமாகவே கடந்த 5 ஆண்டுகளாக திகழ்ந்தது. காரணம், அனைத்து தரப்பு மக்களுமே இங்கே போராடினார்கள். அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கின்றேன், அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் என்பதை அது செய்யவில்லை. பகுதி நேர ஆசிரியர்களின் வேலையை நிரந்தரம் செய்வோம் என்றார்கள், அதையும் செய்யவில்லை. அதுபோல அரசாங்கத்திலே உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னார்கள், அதையும் செய்யவில்லை. நெசவாளர்களின் பிரச்சனைகளை தீர்க்கவில்லை, விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்கவில்லை, மருத்துவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கவில்லை, அவர்களின் கோரிக்கைகளை தீர்க்கவில்லை. அதுபோல செவிலியர்களின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை. இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு துறையைச் சேர்ந்த அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, பல்வேறுபட்ட தனியார் அமைப்புகளின் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி எதையும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். 5 ஆண்டுகளிலே கொளித்து கிடைக்கின்ற செல்வத்தை வைத்துக் கொண்டு எப்படியாவது உங்களை எல்லாம் விலைக்கு வாங்கிவிடலாம் என்று திமுக ஒரு குடும்பத்தின் பிடியிலே இன்றைக்கு கட்டுப்பட்டிருக்கின்ற அந்த கட்சி மீண்டும் உங்களை எல்லாம் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த மாதங்கள்ல எஸ்ஐஆர்ங்கிற பணி நடைபெற்றது. சிறப்பு வாக்காளர்கள் சரிபார்த்தல் பணி. அதுல 63 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் தமிழ்நாடு முழுவதும். உங்க தொகுதியில கூட 73,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். இறந்தவர்கள் வாக்கு, வேறு பகுதிகளே மாறியவர்கள், போலி வாக்காளர்கள், இரட்டை வாக்காளர்கள் என சென்னையில் மாத்திரமே ஒரு தொகுதிக்கு 75,000 போலி வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் ரத்து செய்தது. அதனால்தான் இந்த தேர்தலிலே திமுக சென்னை மாநகரத்திலே மிகவும் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி
வெற்றி பெற்றுவிடும் என்கிற பயத்திலே இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் சேர்த்து வைத்திருந்த போலி வாக்காளர்களை எல்லாம் தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டது. கடந்த முறை கூட இங்கு வெற்றி பெற்ற சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் 30,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார்கள். ஆனால் இங்கே நீக்கப்பட்ட வாக்குகளோ 73,000 வாக்குகள். அனைத்தும் போலி வாக்குகள். இரட்டை வாக்குரிமை, வேறு தொழில் உள்ளவர்களுக்கு இங்கே வாக்குரிமை. அதையெல்லாம் கள்ள ஓட்டு போட்டு எப்படியாவது இந்த முறையும் வெற்றி பெற்று விடலாம் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். அதனால்தான் தமிழ்நாட்டிலே எஸ்ஐஆர் நடத்தப்பட்ட போது திமுக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் அடங்கி போய்விட்டது. முதல்வர் தொகுதியில கிட்டத்தட்ட 81,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி தொகுதியில 75,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. சராசரியாக சென்னை மாநகரில் 16 தொகுதிகளிலும் 75,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. அவை அனைத்தும் போலி வாக்குகள். திமுக திருட்டுத்தனமாக பயன்படுத்திய வாக்குகள். அவற்றை நீக்கி இருப்பதால் இந்த முறை இங்கே உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறப் போகிறது என்கிற பயத்திலேதான் முதலமைச்சர் எதையோ பேசுகிறார். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. பட்டி தொட்டி எல்லாம் கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் புழக்கம். இன்றைக்கு கூட பார்த்திருப்பீங்க ஊடகங்கள்ல, தொலைக்காட்சியில, திமுகவின் பழைய நிர்வாகி அந்த ஜாஃபர் சாதிக்கு கூட்டாளிகள் வீட்டில இன்றைக்கு 2,000 கோடிக்கு மேல் போதைப் பொருள் பிடிபட்ட அந்த ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளிகள் வீட்டில இன்றைக்கு வருமான வரி சோதனை நடைபெற்றது. எதற்காக சொல்கின்றேன் என்றால், எங்கெல்லாம் சமூக விரோத செயல்கள் நடைபெறுகிறதோ அதற்கு பின்னணியில உறுதியாக திமுகவின் சேர்ந்தவர்கள் யாரோ அல்லது அவர்களது பின்புலமோ இருக்கிறது என்பதுதான் உண்மை. சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை என்கிற நிலைக்கு இன்றைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. மாணவர்களை, இளைஞர்களை, பள்ளி செல்கின்ற சிறுமிகளை, கல்லூரி செல்கின்ற மாணவிகளை கல்லூரிகளுக்கு அனுப்ப கூட வீட்டிலே உள்ள பெற்றோர்கள் மடியிலே நெருப்பை கட்டிக்கொண்டு பயத்திலே, அச்சத்திலே இருக்கின்ற சூழ்நிலை. இளைஞர்களையும் மாணவர்களையும் கஞ்சா போன்ற போதைப் பொருள் எங்கும் கிடைப்பதால் அவர்களை குறிவைத்து போதை மருந்து விற்பனை நடந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இளைஞர்களின் எதிர்காலம், மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி என்ற அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் கொண்டு செல்கின்றார்கள். காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுகிறது. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதும் உருவாகிவிட்டது. அது சென்னையிலும் உருவாகி வருவதை உணர்ந்துதான். சென்னை சைதாப்பேட்டையில் அமமுக பொதுச்செயலர் டிடிவி தினகரன் பரப்புரையில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை பார்த்தும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் இருந்ததாகவும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.